வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சிகளாக பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். இந்த பயிற்சிகள் என்பது பார்த்தீங்கன்னா, முடித்த பிறகு நம்ம உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல நீர் ஆகாரம் எடுப்பதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 20 நிமிடம் சென்ற பிறகு நம்ம இந்த பயிற்சிகள் என்பது தொடங்கலாம். இப்போ பயிற்சிகளை பார்க்கலாம். இப்போ எளிய பயிற்சிகள் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது பாத்தீங்கன்னா ஹெட் ரொட்டேஷன் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு முழுமையா இது போல செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு கழுத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த நிலை செய்யலாம். இது நார்மலா எல்லாருமே செய்யலாம். இது செய்யும் பொழுது உங்களுடைய தைராய்டு கிளாண்டுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இங்க இருக்கிற கொழுப்பு பகுதி என்பது குறைகிறது. ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம், போதுமான ஒன்று. இப்போ மேல கீழே மேல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க வரும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இது உங்களுடைய தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக எடுத்துக்கலாம். இப்ப கைகள் இப்படி வைக்கிறோம், இங்க மூச்சு காத்து இழுக்கிறோம், இங்க மூச்சு காத்து வெளியில வருது. இது போல ஒரு 5 எண்ணிக்கை. இது பாத்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் கொண்டு வரோம். இது போல செய்யலாம். இது உங்களுடைய தோள்பட்டை வலிக்கு ரொம்ப நல்லது. அதே போல இங்க இருக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது குறைகிறது. கைகள் இங்க கொண்டு வரோம். கொண்டு வந்த பிறகு மேல் ஸ்தானத்துக்கு போகும் பொழுது மூச்சு காத்தானது வெளியில விடுவோம். இங்க வரும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. இங்க அப்படியே நிறுத்துறோம். இதுல ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுல பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு 20 எண்ணிக்கை செய்யலாம். இதுல 20 எண்ணிக்கை என்பது அப்படியே நிறுத்தலாம், தவறு இல்லை. ஸ்லோவா டவுன் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் பகுதிக்கும் சரி, உங்களுடைய மணிக்கட்டு பகுதிக்கு, உங்களுடைய தோள்பட்டை பகுதிக்கும் சரி, நுரையீரலுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக எடுத்துக்கலாம். அதே போல கைகளை இது போல ஃபோல்ட் பண்ணிட்டு ரொட்டேஷன் செய்யறோம். இது உங்க மணிக்கட்டு பகுதிக்கு ஒரு 5 எண்ணிக்கை. உங்களால எது சுலபமா இருக்கோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம். இப்போ ஃபிங்கர்ஸுக்கு பாக்குறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இதுல நம்ம பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜாயிண்ட் பார்த்தோம். உதாரணத்துக்கு கழுத்து பகுதி. இந்த பயிற்சிகள் பாத்தீங்கன்னா நின்று கொண்டும் செய்யலாம், தவறு இல்லை. உங்களால முடியலன்னா அமர்ந்து கொண்டும் செய்யலாம், தவறு என்பது கிடையாது. சாதாரணமா நம்ம இந்த நிலையில இருந்துட்டு இப்படி டேர்ன் பண்றோம். அதன் பிறகு இந்த சைட் டர்ன் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். இந்த பயிற்சியில செய்யும் பொழுது உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய தொப்பை பகுதி என்பது குறைகின்ற ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். முடிந்தா இந்த பயிற்சி என்பது 2 சுற்றுகளாக கூட தாராளமா செய்யும். இப்ப கால்கள் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது போல செய்யலாம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல கால்கள் பாத்தீங்கன்னா இந்த நிலைக்கு வரும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது உங்களுடைய விரல் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய மூலாதாரம் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம். நம்ம கால்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. அடுத்தது இப்போ லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு மெதுவா சேர்ல அமருங்க, திருப்பி நிக்கலாம். இது போல ஒரு 10 எண்ணிக்கை. நீங்க அமரும் பொழுது பின்னாடி கேர்ஃபுல்லா இருங்க, தவறு இல்லை.
மெதுவா. கால்கள் வந்து உங்களுடைய ஷோல்டர் போஸ்ட்ல இருக்கலாம். மெதுவா எழுந்து நில்லுங்க, அப்படியே உட்காருங்க. இதுல உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். பேக்ல உட்கார வேணா, ஃப்ரண்ட்லயே இருங்க, தவறு இல்லை. ஒரு 10 எண்ணிக்கை. இது போல செய்யலாம். இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்த பிறகு, இந்த நிலையில நம்மளால அமர முடியும் என்ற ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்க வந்து வித் வால் சப்போர்ட்டோட இது போல செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த நிலைக்கு வந்துட்டு சேரோடைய ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு லைட்டா இது போல இருங்க, தவறு இல்லை. இப்ப நம்ம வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இது போல புடிச்சிட்டு ஜஸ்ட் இந்த நிலை இருக்கலாம். உங்களால முடிஞ்சா செய்யலாம், தவறு இல்லை. அடுத்தது நம்ம சேர்ல இது போல அமர்ந்து கொண்டு இங்க புடிச்சிங்க, தவறு இல்லை. இங்க புடிச்சிட்டு உங்களுடைய கால்களை மேல சற்று உயர்த்துங்க. இந்த இடத்துல அப்படியே நிறுத்தலாம். ஒரு 10 எண்ணிக்கை அப்படியே நிறுத்துங்க. திருப்பி கால்களை கொண்டு வரோம். ஒரு காலை ரைஸ் பண்ணுங்க. இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம நிறுத்தலாம். அப்படியே இப்போ இன்னொரு கால் ரைஸ் பண்ணணும். கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காற்று இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. ஒரு 2 சுற்றுகள் நம்ம செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது உங்களுடைய கால் பகுதியில இருந்து உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் தரக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது சேரை நம்ம இப்படி குடிச்சிட்டு உங்களுடைய கைகளை இப்படி கொண்டு வரும். கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காற்று இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெளியில வரும். இப்படி பெண்ட் பண்ணிட்டு லைட்டா இப்படி பெண்ட் பண்ணும். இதுல ஒரு 20 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு இதுல செய்யறதுனால இந்த சைடுல இருக்கின்ற தேவையில்லாத கழிவு பொருள் வந்து வெளியேறும். உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். இங்க இருக்கிற கொழுப்பு பகுதியும் குறையக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். ஒரு 2 சுற்றுகள் செய்யலாம். நம்ம செய்யற பயிற்சிகள்ல உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம், தவறு என்பது கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த பயிற்சிகள் நீங்க வீட்டுல வந்து செய்து கொண்டு வாருங்க, தவறு இல்லை. நம்ம அடுத்த பதிவுல நம்ம இன்னும் சில பயிற்சிகள் என்பது பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இது முடிஞ்சா அதாவது நம்ம வந்து பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. சேர்ல அமர்ந்து கொண்டு செய்வதனால மோஸ்ட்லி வந்து கீழே வந்து பெட்ஷீட்டோ மேட்டோ பாயோ தேவையில்லை. நீங்க வந்து வெறும் தரையில செய்யும் பொழுது பெட்ஷீட்டோ மேட்டோ பாயோ பயன்படுத்தலாம், தவறு என்பது கிடையாது. உடம்புல உங்களுக்கு வேற ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. நன்றி, வணக்கம்.